கிரெடிட் கார்டு லாபமா நஷ்டமா? நஷ்டம். இப்ப கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுல நான் இது நாள் வரைக்கும் எந்த பில்லுமே லேப்ஸ் பண்ணதில்ல. நான் இது என்ன இல்ல எனக்கு ஒரு பில் மட்டும் லேப்ஸ் ஆச்சு. அது என்னங்கிறத நான் இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய இதுலயும் நான் சொல்றேன். இப்போ நான் வந்து பில்லே எனக்கு லேப்ஸ் பண்ணதில்ல. அப்படி இருக்கிறப்ப அதுல வர்ற கிரெடிட் பாயிண்ட்ஸ வச்சு நான் நெறைய லாபம் தான் பார்த்திருக்கேன். நீங்க 2%ல இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு முக்காவாசி பேர் பட்ஜெட்டே போட மாட்டாங்க. ஏன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு காலத்துல ரூ. 50,000 சம்பளம்னா, பட்ஜெட் போட்டு நீங்க ரூ. 50,000க்கு செலவு பண்ணுவீங்க. இன்னைக்கு ரூ. 50,000க்கு நீங்க சம்பளம் வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு அட்லீஸ்ட் 3லேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் கிரெடிட் கார்டு குடுத்துரும். இந்த கிரெடிட் கார்டு வந்து அவங்களோட பணம் பேங்க்ல இருக்கிற அவங்க பணத்துக்கும், கிரெடிட் கார்டுல குடுக்குற பணத்துக்கும் அவங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. அதுக்கப்புறம் இஎம்ஐல போடுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ட்ராப் ஏறிட்டே அப்புறம் 2 கிரெடிட் கார்டு, 3 கிரெடிட் கார்டு. ஓகே. இப்போ இந்த கிரெடிட் கார்டு லோன் நெறைய பேர் எடுக்குறாங்க. அப்படி எடுக்கிறதுல நம்ம பார்க்கும்போது அதிகமா அங்க நான் பெர்ஃபார்மிங் அசெட்டா மாறுறது பப்ளிக் செக்டார் பேங்க் தான் அதிகமா மாறுறத நம்ம ஏன்னா பார்க்கிறோம். ஏன்னா பப்ளிக் செக்டர் பேங்க் கலெக்ஷன் ரொம்ப வீக். வேலை செஞ்சாலும் ஒரே சம்பளம், வேலை செய்யாட்டாலும் ஒரே சம்பளம்.